ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் கீரை நிலக்கடலை எல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் போல் பூண்டு இடித்து எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியாச்சு. 1/4 கிலோ அளவில் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுகள் வந்து 1/4 கிலோவுக்கு சரியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் பொடி. இப்போது இடித்து வச்ச பூண்டு பற்கள், பெரிய வெங்காயம், முருங்கை இலை, அது போல் பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடை தட்டும் போது வாசனையாக இருக்கும். காரம் குறைவாக வேணும்னா மிளகாய் பொடியை வந்து குறைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா ஃபஸ்ட்டு பொடி எல்லாமே வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி வந்து கலக்கிக்கலாம். இதில் வந்து நான் நிலக்கடலை பருப்பு வந்து போட மறந்துட்டேன். அதனால் பாதி பெசர்னதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையை வந்து கொரப்பாக பொடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கலந்து இந்த பக்குவத்துக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. நீர்க்க இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடையை தட்டிடலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து வாழை இலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இலையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடை மாவுகளை வந்து இதில் வச்சு தட்டணும் அப்படின்னா நல்லா மெலிசாக வந்து ஷேப்பாகவும் வரும். இப்போ இந்த 3 இலையும் ரெடி ஆகிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. லைட்டாக கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இலையிலையும் லைட்டாக எண்ணெய் இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும். எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இலை கூட வந்து நல்லா ஒட்டி இருக்கும். நல்லா வந்து சன்னமாகவும் இருக்கும். ஸோ சீக்கிரமும் வெந்து வந்துடும். நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நான் வந்து 2 அடையும் வந்து தட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம வந்து தவாவை வந்து காய வச்சுட்டு அதில் வந்து அடைகளை போட்டு எடுத்துக்கலாம். சூடான தவாவில் வந்து இலையோடவே சேர்த்திருங்க. அதாவது உங்களுக்கு அடை வந்து லைட்டாக வேக ஆரம்பிக்கும் பொழுது இலை வந்து எடுக்க வரும். டக்குன்னு வச்சதும் இலை வந்து எடுக்க வராது. எண்ணெய் வந்து இலையில படாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா கையில் எடுக்கும்போது சூடுபடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இலை வந்து பிரிஞ்சு வருது. மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடை வந்து லைட்டாக வெந்திருக்கு. 2 பக்கமும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி நல்லா வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக முறுமுறுன்னு இருக்கும். நம்ம வந்து இலையில தட்டினதுனால தான் இந்த அளவுக்கு வந்து சன்னமாக நமக்கு கிடைக்கும். நம்ம கையில் தட்டினோம் அப்படின்னா சூடும் அடிக்கும். இவ்வளோ சன்னமாகவும் நம்ம வந்து தட்டி எடுக்க முடியாத அடைகளை. நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. முருங்கைக்கீரை, நிலக்கடலை வாசனை, சோம்பு வாசனைலாம் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய அடைகள் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த அடையும் நான் போட்டு எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டதுக்கப்புறமா சுற்றியும் லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இலையில படாமல் விட்டுக்கோங்க, ஏன்னா கையில் தொட்டிங்கன்னா திரும்பியும் சூடடிக்கும். மெதுவாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு அடைக்கும் இலை வேணும்னு இல்லை, நீங்கள் 4-5 அடைக்கு ஒரே இலையை பயன்படுத்திக்கலாம். இந்த சூடு படும்போது இலையினுடைய நிறம் மட்டும்தான் மாறும் உங்களுக்கு, ஆனால் வாசனை அதிலே இருக்கும். ஸோ நிறம் மாறும், பரவாயில்ல. நீங்கள் ஒரு 4-5 அடைக்கு ஒரு இலையை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த ராகி அடையை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.